உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற அமெரிக்காவினுடைய பருவநிலை மாற்றத்தினால தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அது ஜனவரி 6 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் பாலிஷேட் தீவு பகுதியில் ஏற்பட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் பாலிஷேட் தீவு பகுதி. அதாவது வட அமெரிக்காவிலையும் தென் அமெரிக்காவிலையும் சேர்த்து 70 மாகாணங்கள் இருக்குது. 70 மாகாணங்களில் முக்கியமாக தீ விபத்து ஏற்படுற 4 பகுதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மலைப்பகுதி, மெக்சிகோ, கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், பாலிஷேட் பகுதி. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது லாஸ் ஏஞ்சல்ஸும் அண்டு பாலிஷேட் தீவு பகுதியும் தான். இங்கே இருக்குது பாருங்க, வட அமெரிக்கா, இது தென் அமெரிக்கா. இந்த வட அமெரிக்காவில் இந்த பகுதியில் தான் இப்போ தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது இந்த புவியியல் கூறுவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பசிபிக் பெருங்கடல், அதுக்கு பக்கத்தில் வட அமெரிக்கா இருக்குது. அதுக்கு அட்ஜசண்ட்டாக தென்மேற்கு பகுதியில் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸு அண்டு பாலிஷேட் தீவு பகுதி இருக்குது. இங்கே தான் தீ விபத்து ஜனவரி 6 ஏற்பட்டது. அது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் நீனோ அப்படிங்கிற ஒரு பருவநிலை மாற்றம். அந்த பருவநிலை மாற்றம் பேர் எல் நீனோ. அதாவது அதிக மழைப்பொழிவு, அடர்ந்த மரங்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், பெருவெள்ளம் ஏற்பட்டால் நல்ல மரம் செழித்து வளரும் இல்லைங்களா? அதே மாதிரி எல் நீனோ காலம் அப்படியே அட்ஜசண்ட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாத காலம் 12 மாதம் இருக்குதுன்னா 6 மாத காலம் எல் நீனோ காலம். அதாவது நல்ல மழை தூரும். அதே சமயத்தில் இன்னொரு 6 மாதம் அதிக வறட்சி ஏற்படும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும், அதிகமாக காற்று வீசும். அந்த காற்று வீசுறதுனால தீப்பொறி எதுனா பட்டுதுன்னா அந்த காய்ந்து போன மரங்கள் இருக்கும். அங்கே தென்மேற்கு வெப்பமண்டல காடுகள் அப்படின்ற ஒரு புவியியல் கூறு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எல் நீனோ ஒரு 6 மாதம், அங்கே அதிக மழைப்பொழிவு இருக்கும், அடர்ந்த காடுகள், மரங்கள் வளர்ந்துருக்கும் காடுகளில். அதே அட்ஜசண்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பமண்டல காடுகள் அதிக வறட்சினால் இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல்